ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது எந்த ஸ்கூல்னு பார்த்தீங்கன்னா கூமாப்பட்டியுள்ள கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மேல்நிலைப்பள்ளி தான். பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஸ்கூல் ஆண்டு விழா. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போயிருந்தோம். எங்கள் வீட்டில் வாடகைக்கு இருக்கிறவங்க அந்த ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறாங்க, பொறுப்பாளராக இருக்காங்க. அதனால் அங்கே போயிருந்தோம். பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க வந்து அழகாக டான்ஸ் ஆடிச்சுங்க. நிறைய, அதாவது என்ன சொல், நம்ம பாரம்பரிய கலையான இது அது என்ன சொல்லுவாங்க, பறை சொல்லுவாங்களே, அதெல்லாம் வச்சு நல்லா இது பண்ணாங்க. ஆனால் என்ன வீடியோ என்னோடய கேமரா சரியில்லாதனால குவாலிட்டி வந்து கொஞ்சம் சரியில்லை. இல்லைன்னா வந்து வீடியோ இன்னுமே வந்து உங்களுக்கு நல்லா அழகாக எடுத்திருப்பேன். நிறைய பசங்க டான்ஸ்லாம் ஆடினாங்க. கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களை உண்மைக்கே பாராட்டலாங்க, நல்ல டான்ஸ் ஆடினாங்க. அப்புறம் பறையெல்லாம் இந்த மாதிரி இதெல்லாம் அடித்தாங்க நிறைய பேர் வந்து. ஆனால் என்ன, கொஞ்சம் நேரம் நல்லா வெயில் அடிச்சிச்சு. பாவம் பசங்களாம் வந்து வெயிலில் உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா அந்த மரத்தோட இணல் தான், பந்தல் கிந்தல்லாம் ஒன்றும் போடலை. அந்த வெயிலே உட்காந்துக்கிட்டு இருந்ததுனால வந்து கொஞ்சம் நேரம் தான், கொஞ்சம் ட்ராமா தான் பார்க்க முடிஞ்சது. அப்புறம் பார்த்திங்கன்னா கரகம் வச்சு ஆடுறது பாருங்கள், இதெல்லாம் வந்து சூப்பராக இருந்துச்சு. கரகம் வச்சு ஆடுறதுலாம் வந்து பார்க்கவே அவ்வளோ வந்து நம்ம பாரம்பரிய கலைகள் இதெல்லாம் வந்து நம்மலாம் இப்போல்லாம் மறந்துட்டோமா இல்லை அது மறைஞ்சிருச்சான்னு தெரியல. ஆனால் ஒரு சில ஊர்களில் இந்த மாதிரிலாம் இருக்குது. இதை பார்க்குறதுக்கே கண்ணுக்கு குளிர்ச்சியாக அவ்வளோ நல்லா இருந்துச்சுங்க. பசங்களும் நல்லா பண்ணாங்க. நான் கொஞ்சம் வீடியோ வந்து கொஞ்சம் அங்கிட்டு இங்கிட்டு திருப்பி வச்சதில் உங்களுக்கு வந்து சரியாக தெரியாமல் இருந்திருக்கலாம். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். ஏன்னா கொஞ்சம் அவங்ககிட்ட அந்த வெயிலை வந்து எனக்கு கண்ணு பூச சரியாக வந்து என்னால் எடுக்க முடியலை. ஆனால் நல்லா பண்ணியிருந்தாங்க பசங்களும். பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் முடிஞ்ச உடனே எல்லாத்துக்கும் பிரியாணிலாம் போட்டாங்க. பிரியாணி, ஒரு முட்டை வச்சு, ஆனியன் ரைத்தா, அதாவது தயிர் வெங்காயம்லாம் கொடுத்தாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா பசங்க கிட்டத்தட்ட ஒரு 10-20 பசங்க பார்த்தீங்கன்னா மொத்தமாக டான்ஸ் ஆட ஆரம்பித்தாங்க, கலர் ட்ரெஸ் போட்டு. அதெல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருந்துச்சுங்க. சினிமா பாட்டு தான் போட்டிருந்தாங்க. சினிமா பாட்டு தான் போட்டு டான்ஸ் ஆடினாங்க, நல்லா ஆடினாங்க, பாராட்டலாம். பார்க்குறதுக்கு உங்களுக்கு வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல. நம்ம எதுவுமே வந்து நேரில் போய் பார்த்தோம் அப்படின்னா அது வந்து உங்களுக்கு கண்ணுக்கு கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கும். நம்ம வீடியோவில் வாய்ஸ் கொடுக்கறதுனால வந்து உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல. நேரில் போய் பார்க்குறப்ப செம்ம மியூசிக்கோட பசங்க வந்து நல்ல எனர்ஜியோடு ஆடினது பார்க்கவே நல்லா இருந்துச்சு. அந்த வெயிலில் நிற்கிறவங்கிறதே மறந்து கொஞ்சம் நேரம் நான் பார்த்துட்டு இருந்தேன். உட்காந்துருக்கிற பசங்களுக்கு அவங்க அங்கே ஆடுறாங்க, உட்காந்துருக்கிற பசங்களுக்கு பொறுக்க முடியல. அவங்களும் உட்காந்துக்கிட்டே பயங்கரமாக வந்து ஒரு சில பசங்களாம் அப்படியே பாருங்கள், அந்த ரோஸ் கலர் யூனிஃபார்மில் உட்காந்துக்கிட்டே டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டா. அதையும் சேர்த்து நான் வீடியோ எடுத்தேன். நல்லா இருந்துச்சு. எல்லாமே முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு வந்து பிரியாணி போட்டாங்க. அது பாராட்டக்கூடிய விஷயம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.